ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உன்னால் நிர்ணயிக்கவே முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீ பார்த்திருக்கிறாய். என்னிடமும் வந்து சொல்வாய், எனக்கு எதுவுமே புரியவே இல்லை சாய், நான் எல்லாமே எனக்கு நல்லது நடக்கும் என்று நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தால் எனக்கு ஏன் எதுவுமே நல்லது நடக்கவில்லை? நான் என்ன அவ்வளவு மோசமானவளா? அவ்வளவு எல்லோரையும் கஷ்டப்படுத்துகிறேனா? நான் யாருடைய வாழ்க்கையிலும் போவதும் கிடையாது, யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு தொந்தரவையும் செய்வதும் கிடையாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எதற்காக இவ்வளவு காயங்கள், இவ்வளவு வழிகளை எனக்காக நீங்கள் கொடுக்கிறீர்கள்? நல்லது மட்டுமே கொடுப்பீர்கள், நல்லது மட்டுமே எனக்காக செய்வீர்கள் என்று நினைத்து கொண்டு இருந்தால் ஏன் என்னை இந்த அளவுக்கு சோதிக்கிறீர்கள் என்று என்னை பார்த்து நீ எப்பொழுதும் கேட்பாய். என்னுடைய அழகான தங்கத்திற்கு நான் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்ச வேண்டும் என்ற அவசியமில்லை என்பது மட்டுமே. என்னுடைய பிள்ளைக்கு நான் அடிக்கடி சொல்வேன், அம்மா, எதையும் நினைத்து புலம்பாதே. உன்னுடைய வாழ்க்கையை நீ புலம்ப ஆரம்பித்தால் இப்பொழுது இருக்கும் நேரத்திற்கு எல்லா விஷயத்தையும் நீ புலம்பிக் கொண்டேதான் இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் எல்லாமே மாறும். நீ எதை நினைத்து கொண்டு ஓடுகிறாயோ அந்த விஷயத்தில் எல்லாம் நிச்சயமாகவே மாற்றம் என்று ஒன்று வரும். நீயாக எதையும் போட்டு இது நடக்குமோ அது நடக்குமோ என்று புலம்பாதே என்று சொன்னாலும் உன்னுடைய மனமானது கேட்கிறதா இல்லையா? என்னை பொறுத்த வரைக்குமே சரிதான். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு கசப்பான விஷயங்களையும் நான் எடுப்பேன். ஒவ்வொரு விதமான இன்பத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவாக நான் கொடுப்பேன். ஏற்கனவே நீ பட்ட அனைத்து அவதிகளும் என்னவென்பது எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரத்தில் நீ யார், உன்னுடைய குடும்பம் யார், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை பற்றி நினைக்கிறாய், என்ன விஷயத்தை பற்றி நீ ஆசைப்படுகிறாய் என்று எல்லாமே எனக்கு தெரியும். ஏனம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒன்றை கூட நான் புரிந்து கொள்ள மாட்டேன், எல்லா விஷயத்திலேயும் உன்னை நான் கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்று நினைத்து விட்டாயா? கண்டிப்பாகவே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் எது தேவையோ அதற்காக நான் உன்னை விட அதிகமாகவே உழைப்பேன். நீ தேடும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்காக கொண்டு வந்து தருவேன். யாரோ ஏதேதோ சொல்லி உன் மனதை காயப்படுத்தலாம் என்று நினைத்து, உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம் என்று நினைத்து திட்டம் போடுகிறார்கள். ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வேன், எந்த காரணம் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு தவறான ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன். உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய ஏக்கங்கள், உன்னுடைய அனைத்து விதமான அற்புதங்களையும் நானே உனக்கு நல்ல விஷயமாக செய்து கொடுப்பேன். புரிந்ததா? அபூர்வமான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நிமிஷங்களும் நீ என்ன செய்ய நினைக்கிறாய், ஏது செய்ய நினைக்கிறாய் என்று புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நான் எல்லா விஷயத்தையும் செய்ய தயாராகத்தான் இருக்கிறேன். அதனால் நமக்காக செய்வதற்கு யாருமே இல்லையே. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் நாம் தவிக்கிறோமே. காலம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்காக இப்படியெல்லாம் அவதிப்படுகிறோம் என்று நினைத்து கவலைப்படாமல், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் மாறும். நமக்காக தேடும் ஒவ்வொன்றையும் அந்த தெய்வம் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் நகர்த்துங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மனதில் தெய்வத்தை நம்புகிறீர்களோ அதைவிட அதிகமாகவே நீங்கள் வணங்கும் தெய்வமானது உங்களுக்கு உதவியாகவே இருக்கும். நீ என்னுடைய பிள்ளை அம்மா. உன்னை தனியாகவோ உன்னை கஷ்டப்படுத்தவோ நான் விடமாட்டேன். எதிர்பார்த்த நேரத்தில் உனக்கான உதவிகள் கிடைக்கும். இப்பொழுது வேண்டுமானால் எதுவுமே நமக்கு கிடைக்கவில்லையே, எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லையே என்று நீ கவலைப்படலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே தான் இப்பொழுது நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நீ எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் அது உனக்கு உடனடியாக கிடைக்கவில்லை என்றால் அது கூடிய சீக்கிரம் ஏதோ ஒரு நாள் கிடைக்கும் என்றுதான் அர்த்தம். அதனால் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை, நான் ஆசைப்பட்டது எதுவுமே
நடக்கவில்லை என்று ஒரு பொழுதும் ஒரு நாளும் நினைத்து வருத்தப்படாதே. அதே நேரம் அதையே பற்றி அதிகமாக யோசித்துக் கொண்டும் இருக்காதே. நீ சின்ன பிள்ளை அல்ல. உனக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது, ஏதேது விஷயங்கள் நடந்தது என்பது தெரியும். அதிகமான விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து விட்டது. சில நேரத்தில் நல்ல விஷயங்களும் நடந்தது, சில நேரத்தில் முக்காவாசி சமயம் உன்னுடைய வாழ்க்கையில் கெட்ட விஷயங்களும் நடக்கிறது. ஆனால் இனி வரும் காலத்தில் முழுவதும் கெட்ட விஷயங்கள் என்பதற்கு இடமல்ல. ஏனென்றால் நீ அனுபவிக்க வேண்டிய அனைத்து கெட்டதையும் அனுபவித்து விட்டாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்விகளுக்கோ இல்லை, இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தாமதத்திற்கும் இடமே இல்லை. நீ நினைத்தாய் அல்லவா, நமக்கு மட்டும் ஏன் நடக்கிறது, நமக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று. இனிமேல் அதெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டாய். காரணம் ஏன், உனக்குத்தான் எல்லாமே நல்லதாக நடக்க போகிறதே. அதனால் இனிமேல் வரும் காலத்தில் நமக்கு இது நடந்துட்டே, நமக்கெல்லாம் போய் நடக்குதே, மற்றவனுக்கு ஒரு சின்ன விஷயத்துல கூட கஷ்டப்படட்டும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் எல்லாரும் கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்க. தெய்வமும் ஏன் அப்படியே நினைச்சு வருத்தப்பட்டீல. அதனால அது மாதிரி இல்லாம அப்படியே மாறுதலா நம்ம நினைச்சது அத்தனையும் தப்பு. தெய்வமானது நமக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கு, நம்ம தான் தெய்வத்தை புரிஞ்சுக்கல அப்படின்னு நீயே சொல்லுற அளவுக்கு உன் வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கைய பிரமிக்க வைக்கும் அளவுக்கு மாற்றத்தையும் அதிசயத்தையும் நான் நிகழ்த்த போகிறேன். நிறைய நாள் கவலைகள், நிறைய நாள் அழுகை குமுறல்கள் என்று இரவு பகல் பார்க்காமல் நிதானங்கள் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருந்தாய் அல்லவா. இனிமேல் அதற்கெல்லாம் இடமே அல்ல. இனிமேல் நிறைய இன்பங்கள், அதிகமான உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான ஆசைகள் எல்லாம் இருந்தது. அதற்குடைய நல்ல நல்ல விஷயங்கள், நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலேயும் நல்ல மாற்றங்கள் என்று நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் பெரும் நேரமோ வந்துவிட்டது. இதற்கு மேல் இது நடக்கவில்லையே, அது நடக்கவே இல்லையே, இந்த விஷயம் நடக்கவில்லை, அந்த விஷயம் நடக்கவில்லை என்று ஒரு பொழுதும் ஒரு நாள் இது நடக்கவில்லை, அது நடக்கவில்லை என்று புலம்ப வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. நான் இருப்பேன். இன்று இருக்கிறேன், இன்று இந்த வாக்கை சொல்வேன், நான் அடுத்தடுத்து உன் கூட இருப்பேனா என்று நீ நினைத்து கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு பொழுதும் உனக்காக நான் இருப்பேன். நீ துவண்டு போகும் சமயத்தில் எல்லாம் நான் உன்னை மீட்டெடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உன்னை வாழ வைப்பேன். நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நிறைய விஷயங்களை பேசி உன் மனதை காயப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நானோ அவர்களுக்கு மத்தியில் வாழ வைத்தால் மட்டுமேதான் உன்னுடைய மனதில் இருக்கும் குமுறல்களோ நீங்கும். அதனால் இனி வரும் நாட்களில் அதிகமான கவலை இல்லாமல், ஏன் கவலையே இல்லாமல் ஒரு இன்பமான ஒரு பரிசை நான் உனக்கு தரப்போகிறேன். நீ என்ன கேட்டாய்? பணம். அதாவது பணமும் நிரந்தரமாக உனக்கு இருக்க வேண்டும். மற்றவர்கள் கொடுத்தார்கள் என்று ஒரு பெயர் இருக்கக்கூடாது. நீ சம்பாதித்தாய், நீ வாங்கினாய், நீ எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொள்கிறாய், நீயாகவே எல்லாம் செய்கிறாய் என்பது இருக்க வேண்டும் என்று நினைத்தாய். அதே போலவேதான் நீயாகவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அடைகிற மாதிரி, உன்னுடைய சம்பளத்தினாலேயே உன்னாலேயே எல்லாம் செய்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நானும் கொடுப்பேன். அம்மா, அளவுக்கு மீறி எதையும் நினைத்து அழாதே அம்மா. அப்பா இருக்கிறேன். அப்பா உனக்காக இன்று மட்டுமல்ல என்றுமே உன்னோடு இருப்பேன் அம்மா. யோசித்துப்பார். இந்த சாயப்பா ஆகிய நான் உனக்கு எந்த அளவுக்கு எல்லாம் உனக்கு ஆதரவாகவும் எந்த அளவுக்கு உனக்கு நல்லது அனைத்தோ செய்திருக்கிறேன் முன்பெல்லாம். இப்பொழுதும் உன்னை எல்லா பிடியிலும் இருந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்பதை சற்று நீ உணர்ந்து பார். நீ உணர உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே தோன்றும், இத்தனை விஷயம் நம் வாழ்க்கையில் நடந்ததா, இத்தனை விஷயம் நமக்காக சாய் செய்தாரா என்று நீ நினைத்து பார்க்க நல்ல விஷயங்களோ உனக்கு கூடுதலாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஏங்காதே, கவலைப்படாதே. எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து வருத்தமும் படாது. நான் உனக்கு இப்பொழுதும்
எப்பொழுதும் துணை இருப்பேன். ஆசைப்பட்டது அனைத்தும் கிடைக்கட்டும். எல்லா நாளும் இனிமையாக இருக்கட்டும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.